நம்ம இப்போ டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ஏ ஒரு வேலையை 25 நாளையும் பி ஒரு வேலையை 50 நாளையும் முடிப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அடுத்து ஏ வந்து ஒர்க்கை விட்டு போயிடுறாரு. மிச்ச வேலையை பி 10 நாளில் முடிக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இப்போ கொஷின் என்னென்னா, ஏ எத்தனை நாள் வேலை பார்த்துட்டு போயிருப்பாரு, ஓகேவா? ஆரம்பத்துலேருந்து எத்தனை நாள் கழிச்சு போயிருப்பாரு, அவ்வளோதான் கொஷின். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ பின்னு எடுத்துக்கலாம். ஏ 25 நாளில் முடிக்கிறாரு, பி 50 நாளில் முடிக்கிறாரு. இது டேஸ். இதை வந்து எஃபிஷியன்சியாக மாற்றினா தான் சம் பண்ண முடியும். அப்படின்னா 1/25 1/50 ரெசிப்ரோக்கலாக போடுறோம், அவ்வளோதான். ஓகேவா? டன். ஸோ இப்போ வந்து ஏயும் பியும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் எத்தனை நாள்னு நமக்கு அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/25 + 1/50, அதாவது ஏ எத்தனை நாள் வேலை பார்த்தான்னு கண்டுபிடிக்கணும், அதான். ஓகேவா? ப்ளஸ் எக்ஸ், ஏன்னா எத்தனை நாள்னு தெரியாது. அதுக்கப்புறம் பி மட்டும் 10 நாள் வேலை பார்க்குறாரு, ஒரு வேலையை முடிக்க. ஒரு வேலைன்றதுனால நம்ம கம்ப்ளீட் 1ன்னு வச்சுக்கலாம். 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/5. ஸோ 25க்கும் 50க்கும் எல்ஜிஎம் எடுத்தால் 50 தான் வரும். ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50 வரும். நியூமரேட்டில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2 2 + 1 × x + 1/5 = 1. இப்போ இந்த 1/5 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 1 + 2 3 / 50 × x = 1 - 1/5 இருக்கும். ஸோ 3 / 50 x = ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 5s are 5 -1 4/5 இல்லையா? ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் 1 5 is 5, 10 5s are 50. ஸோ அப்போ எக்ஸ் என்ன வரும்? 4 × இதை வந்து அந்த பக்கமாக கொண்டு போக போகிறோம். அப்போ வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். × 10 / 3. ஸோ அப்போது 40/3. ஸோ இப்போ 40/3 போட்டோன்னா 3 40. 1 3s are 3, remaining 1 0. 3 3s are 9, remaining 1 1. ஸோ இது எப்படி எழுதணும்? ஸோ இது வந்து முதல்ல வந்துடும், ரிமைண்டர் மேலே போயிடும், டினாமினேட்டர் இங்கே வந்துடும். ஸோ 13 1/3 days வந்து ஏ வந்து வேலை பண்ணியிருப்பாரு. ஸோ ஆப்ஷனில் பார்க்கலாமா? எஸ், 13 1/3 இருக்குது. சி தான் ஆப்ஷன். ஓகேவா? தேங்க்யூ.